வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமில் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 2 நியூ பேட்டர்ன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஆர்பிஎஃப் அண்டு ஜேஇயில் கேட்டிருக்காங்க. இது தொடர்ந்து வந்து ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்கலாம், அப்புறம் என்டிபிசியில் கேட்கலாம், இல்லை கிரேட் 1 கிரேட் 3 டெக்னீஷியன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட இந்த நியூ பேட்டர்ன் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்கலாம் இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த நியூ பேட்டர்ன்லேருந்து கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மார்க் கண்டிப்பாக வரும், ஷுவர் ஷாட்டாக வரும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த நியூ பேட்டர்னை இப்போ நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 4 எக்ஸாம் நம்ம கைவசம் இருக்குது. அந்த 4 எக்ஸாம்லையும் கண்டிப்பாக இந்த 3 மார்க்லேருந்து 4 மார்க்கை ஷுவர் ஷாட்டாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டு போகலாம்னு பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஜேஇ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இது போல் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு இந்த ஆப்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏபிசியில் வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 345, அதுக்கப்புறம் ஒய் ஈக்குவல் டு 11, அது போல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பேட்டர்னை நாளைக்கு பார்க்கலாம். சரியா? சரி, இந்த நியூ பேட்டர்ன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் எடுத்திருக்கேன். 3 கொஸ்டின் சாம்பிளாகவும் 4 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் ஆஸ்க்டு கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்ல. எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து படித்து பாருங்கள். ஸ்பார்க் ஆகுதான்னு பாருங்கள். ஸ்பார்க் ஆகலன்னா அது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நான் இது போல் கொஸ்டின்ஸ் படித்து பார்த்தேன். ஒரு 3ல் ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நான் போட்ட ஞாபகம் இருக்குது. ஓகேவா? அது வந்து ஒரு ப்ராக்கெட்டில் 2 நம்பர் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மித்த கொஸ்டின் எனக்கு ஸ்பார்க் ஆகல, நான் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன், அந்த ரிவ்யூ போடுறப்ப சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷன் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, டேரெக்டாக போயிடலாம். கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். Select the option in which the numbers shares the same relationship in set as that shared by the number in the given set. ஓகேவா? ஸோ நோட்டில் ஒன்று கொடுத்துருங்க பார்த்தீங்களா, operation should be performed on the whole numbers without breaking down the number into the constituent digits. அதாவது வந்து இந்த ப்ராக்கெட்டில் வந்து ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று வந்து கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபார்மேட் படி தான் இதையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ரிலேஷன்ஷிப்பிலும் உள்ளபடியே இந்த ஆப்ஷனில் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். புரியுதா இல்லைங்களா? இந்த 3 நம்பருக்கு ஒன்னோட ஒன்று கண்டிப்பாக இதோட தொடர்பு இருக்குது. ஸோ இதே தொடர்பு உள்ள ஒரு எக்ஸாம்பிள் தான் இவங்க கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப இந்த 4 ஆப்ஷன்லையும் இந்த ரிலேஷன்ஷிப் வர மாதிரி எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் எழுதியிருக்க எக்ஸாம்பிளுக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 13 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வந்து ஹோல் நம்பராக வச்சு தான் நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்? அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் எது வேணால் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து இந்த 13 அப்படி ஒரு கொடுத்துருக்க ஹோல் நம்பரை வச்சு தான் பண்ணணுமே தவிர அதை பிரேக் டவுன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 36 ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த 36 + 90 + 18 இல்லை -18 -90 எது வேணால் பண்ணுங்கள். பட் ஆனால் 36 3 + 6 அப்படின்ட்டு பிரிக்கூடாது. 3 வச்சு இந்த 3 வச்சு வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறேன், இல்லை 3 வச்சு இந்த 18 வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. இந்த ஹோல் நம்பர் எடுத்தனா இந்த ஹோல் நம்பர் வச்சே தான் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ ஆடோ அது வந்து நீங்கள் இந்த ஹோல் நம்பர் வந்து இந்த 3 நம்பருக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த சிம்பிள் சம்ம பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்த சம்மு. இதுதான் வந்து ஏஎல்பியில் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட சம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டே செகண்ட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இது போல் வந்து ஒரு கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் இது போல் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 149 213 இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை டிஃப்ரென்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கே வரும். அப்படின்றப்ப இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்தோடனே கண்டுபிடிங்க. இல்லை இங்கே 149 இருக்குது, இங்கே 5 அப்படின்றப்ப கண்டிப்பாக இது வந்து மல்டிப்ளிகேஷன் வரலாம், ஸ்கொயர் வரலாம், கியூப் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் எடுத்தோடனே டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, 213க்கும் 149க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா 4 வரும், 6 வரும். இதனோட டிஃப்ரென்ஸ் 64. இதனோட டிஃப்ரென்ஸ் 64 வந்தால் கண்டிப்பாக இதனோட பேட்டர்ன் என்ன டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சரி, இப்போ செக் பண்ணி பார்த்துலாமா? 232 168 இது வருது, 64 வருது. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது டிஃப்ரென்ஸ் 64 வருதோ அதுதான் நம்மளோட ரைட் ஆன்சர். சரியா? செக் பண்ணி பார்த்துலாமா? இது ஃபஸ்ட் ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா வந்து 64 தான் வரணும், இங்கே 5 வருது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. 150 160க்கும் 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது, வராது. 64 நமக்கு வரணும். இங்கே செக் பண்ணி பாருங்கள். 4 3 7 கம்பல்சரி இதுதான் ஆப்ஷனாக இருக்கும். சரியா? சரி, இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம். 7 7 0 தான் இருக்குது. ஸோ வராது. அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆப்ரேஷன் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகேவா? ஆன்சர் தான் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர் கியூபை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இது வந்து ஏஎல்பியில் கேட்ட கொஸ்டின். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சம்ஸ் வந்து இது போல் 2 நம்பர் வச்சும் கேட்கலாம், 3 நம்பர் வச்சும் கேட்கலாம், அப்படி இல்லையா இது போல் 4 நம்பர் வச்சு கேட்கலாம்.
என்னோட அட்வைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது போல் 4 நம்பர் வச்சு கேட்டானா தாராளமாக இதை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்குது. எடுத்தோட டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இல்லைனா மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தவிர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்க. 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். 4 நம்பர் கொடுத்தா அட்டன் பண்ணுங்கள். இது போல் வந்து ஐஃபன் கொடுத்து 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஓகேவா? சரி, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 13 ஏஎல்பி செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்டாங்க. சரிங்களா? 13, 26, 30, 22, 17, 34, 38, 30. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அது என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பாருங்களா, 13, 2, 26, 26 + 4, 30. ஓகேவா? 13 × 2, 13, 2, 26, 26 + 4, 30, மைனஸ் 30 - 8, 30 - 8, 22. ஆக்சுவலாக வந்து இதனோட பேட்டர்ன் நானே தான் ஓனாக வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரிஜினல் பேட்டர்ன் என்னென்னா நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நான் எக்ஸாமில் வந்துச்சுன்னா இப்படி தான் அப்ரோச் பண்ணுவேன். அதனால் இந்த கொஸ்டின் எடுத்துருக்கேன். ஓகேவா? 17 × 2, 34, 34 × 4, 38, 38ஓட -8 போட்டால் 30. கரெக்டாக வருதா? இந்த 2 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா? ஸோ அப்போ இந்த சேம் பேட்டர்னில் இது இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? என்ன பேட்டர்ன் நீங்கள் எழுதுங்க. 17 × 2, 30, 34 + 4, 38, 38 - 8. ஸோ எது வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 20 × 2, 60. ஓகேவா? 20 × 2, 60. 60 + 4, 64. இங்கேயும் 64 தான் இருக்குது. நமக்கு என்ன வரணும்? -8ன்னு வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 21 × 2, 42. 42 × 4, 42 × 4, 48 தான் வரும். இங்கே 56 கொடுத்துருக்கான். ஸோ இதுவும் வராது. இங்கே பார்க்கலாம். 25 × 2, 50. 50 + 4 தான் வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 68 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இதை பார்ப்போம். 9 × 2, 18 + 4, 22. 22 - 8, 14. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆல்ரெடி யாராவது ஏஎல்பி எழுதினா இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது எல்லாமே வந்து இப்போ கேட்ட எக்ஸாமில் இருந்தே கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதனோட ஆப்ஷன் இதுதான். அதனால் சொல்கிறேன், இது போல் 4 நம்பர் ஐஃபன் வச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும்தான் இருக்குது, தவிர ரொம்ப பெரிய ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை. சரிங்களா? சரி, இதே போல் ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஷிஃப்ட்டில் கேட்டது. ஆர்பிஎஃப். ஓகேவா? இது ஆர்பிஎஃப் தேர்ட் ஷிஃப்ட் 3ஆம் தேதி நடந்த தேர்ட் ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? 8, 10, 14, 7, 6, 8, 12, 6 என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எடுத்தோன்னே என்ன சொல்கிறேன், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 8 + 2. ஓகேவா? 8 + 2 10, 10 + 4 14. இப்போ 14 / 2. ஸோ இப்போ இந்த ஃபார்மட் படி இதே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் எது காட்டும் அதை கிளிக் பண்ணுவோம். ஓகேவா? 6 + 2 8, 8 + 4 12, 12 / 2 6. ஸோ இந்த ரூல்ஸ் படி தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இதே போல் இருந்துச்சுன்னா ஆன்சர் ரைட்டு. அப்படி இல்லை நம்ம வேறு ஒரு ஆப்ரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 13 + 2 15, 15 + 4 15 + 4 போடணும். 15 + 4 போட்டால் 19 தான் வரணும். ஆனால் இங்கே 30. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 + 2 6, 6 + 4 10 / 2 5. இது ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி, இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். 3 + 2 5, 5 + 4 9, 9 / 2ன்னு போட்டால் 4.5 தான் வரணும். ஆனால் இங்கே 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. சரியா? ஆப்ரேஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 2 + 2 4, 4 + 4 8, 8 / 2ன்னு போகணும். ஓகேவா? 8 / 2ன்னு போட்டால் 4 தான் வரணும். பட் ஆனால் இங்கே 16 இருக்குது. இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ நமக்கு என்ன? பி. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஃபார்மேட்டை. எனக்கு வந்து இப்படி தான் ஸ்பார்க் ஆச்சு. இப்போ கொஸ்டின்ஸ் எடுக்கிறப்ப தான் ஜஸ்ட்டு ஸ்பார்க் ஆச்சு எனக்கு. இது போல் உங்களுக்கும் ஸ்பார்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படிலாம் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் பண்ணுறேன், அப்புறம் இங்கே வந்து 4 ப்ளஸ் பண்ணுறேன், அப்புறம் இங்கே / 2ன்னு போட்டால் எனக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்குது. அதே ஃபார்மேட் இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக வருது. ஸோ அதனால் இந்த ஃபார்மேட் படி தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது. ஓகேவா? இது ஆர்பிஎஃப்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். சரி, இப்போ இதை பார்ப்போமா? இதுவும் ஆர்பிஎஃப்ல தேர்ட் ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். 3 நம்பர் வச்சு வந்திருக்குப்பா. இப்படி நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வச்சுட்டு வந்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம். சிலது வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் டிவிஷன் அது போல் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வச்சுலாம் வரும். 2-3 ஆப்ரேஷன்ஸ் வச்சுலாம் வரும். அப்படின்றக்கப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை ஸ்கிப் பண்ணலான்னு நல்லது தான். சரியா? ஆனால் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று யோசிக்க தோணுது. இங்கே 10 இருக்குது, இங்கே 13 இருக்குது. சிம்பிளாக பார்த்தோன்னு வச்சுருக்கலாம். 10 13 10 13 என்ன 10 × 10 130. கரெக்டாக? சரி, சேம் இதே பண்ணி பார்க்கலாமா? 11 × 17 11 × 17 இது 17 இது. ஓகேவா? 11 × 17 இது வந்து 11 × 17 11 × 17 பண்ணால் 187 தான் பாருங்கள். ஒரு வாட்டி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம். 11 × 17 17 7 1
187 வருது. சரி ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வருது. ஃபஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் நம்பர் கிடைக்குது. ஃபஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் நம்பர் கிடைக்குது. இதுதான் இதனோட பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி இங்கே இருக்கா பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கணும். ஓகேவா? லாஸ்ட் 1 டிஜிட் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 9 6 ஆர் 54 4 வரணும், வரல. ஓகேவா? ஸோ அப்போ இது கிடையாது. இது பாருங்கள் 16 × 3 6 3 எவ்வளோ 18ன்னு வரும். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. சரியா? ஸோ இதை பெருக்கி பாருங்கள். இந்த நம்பர் பெருக்கினா இந்த நம்பர் வரணும். 9 × 1 9 தான் வரும். ஆனால் இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த நம்பரும் கிடையாது. ஃபைனலாக இது ஆப்ஷனாக இருக்கும். இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 6 2 12. ஸோ லாஸ்ட் டிஜிட்டு 2 தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இது வந்து எப்போ கேட்டாங்க? ஆர்பிஎஃப் தேர்ட் ஷிஃப்ட்டு 3ஆம் தேதி நடந்த ஆர்பிஎஃப்பில் தேர்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுவும் தேர்ட் ஷிஃப்ட் தான், இதுவும் தேர்ட் ஷிஃப்ட் தான். ஓகேவா? ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. பேட்டர்ன் ஒன் டைம் கண்டுபிடிச்சா போதும், கிராக் பண்ணிடலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஆர்பிஎஃப்பில் 9ஆம் தேதி நடந்த கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்களா? 4 வச்சு வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? 3 4 5 10 1 2 3 6 எப்படி இருக்குது? நான் ஃபஸ்ட்டு ஒன்று கூட்டி பார்க்குறேன். 3 + 1 4 4 + 1 5 5 + 5 10. சரி, இதே போல் இது வருதான்னு பார்க்கலாம். 1 + 1 2 2 + 1 3 3 + 5ன்னு வந்தால் நம்மளுக்கு இது கொடுத்த ரிலேஷன்ஷிப் கரெக்டு. நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டு. பட் ஆனால் அப்படி வரல. 1 + 1 2 2 + 1 3 3 + 3 தான் வருது. இங்கே வந்து 5 + 5 தான் வந்துச்சு. அப்போ இந்த ஃபார்மேட் நம்ம வந்து கூட்டிகிட்டே போகிற ஃபார்மேட் தப்பு. இப்போ வேறு ஏதாவது கண்டுபிடிக்கலாம். வேறு என்ன இருக்குது? 3 × 1 3 + 4. இங்கே பாருங்கள் 3 × 1 3 + 1 4. இது வந்துச்சா? அப்போ 4 × 1 4 × 1 4 + 1 5. ஸோ அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறத 5 × 2 10. ஓகேவா? சரி, இந்த ஃபார்மேட் படி இது இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? 1 × 1 1 × 1 1 + 1 2 வந்துச்சு. அதே போல் 2 × 1 2 + 1 3 வந்துச்சு. 3 × 2 6. சரி, அப்போ இந்த ஃபார்மேட் வந்து மேட்ச் ஆகுது. இதே போல் இது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, சொன்ன ஃபார்மேட் புரியுதுல? 17 × 1 17 + 1 18. சரி ஓகேப்பா. 18 × 1 18 + 1 19 கரெக்டாக வருது. இங்கே என்ன சொன்னேன்? × 2ன்னு போடணும். சப்போஸ் இங்கே 38 கொடுத்தா அது கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள் 20 தான் இருக்குது. அப்போ இது தப்பான ஆன்சர். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 8 × 1 8 + 9 கரெக்டு. 9 1s are 9 + 1 10 கரெக்டு. இங்கே என்ன சொன்னேன்? 10 × 2 போடணும். இங்கே அப்படி தானே போட்டோம். 5 × 2 3 × 2ன்னு 10 × 2 எவ்வளோ 20. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மீதம் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 7 1s are 7 + 1 8 கரெக்டு. 8 1s are 8 + 1 9 கரெக்டு. இங்கே 2 போடணும். × 2 போடணும். 9 × 2ன்னு போடணும். பட் ஆனால் இங்கே 10ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது தப்பு. சரியா? லாஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போமா? 12 1s are 12 + 1 13 கரெக்டு. 13 × 1 13 + 1 14 கரெக்டு. இங்கே × 2ன்னு போடணும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 தான் கொடுத்துருக்கான். × 2 போட்டாலும் வராது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தாங்க இது. ஃபேக்கான இல்லை, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஆர்பிஎஃப் செகண்ட் ஷிஃப்ட் 9ஆம் தேதி கேட்கப்பட்ட ஃபஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் இது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அதனால சொல்கிறேன், இது போல் ஐஃபன் வச்சு வந்தால் கம்பல்சரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது போல் நம்பர், அதாவது வந்து சின்ன நம்பர் இங்கே நடு நம்பர் பார்த்தாலே தெரியும். 10 × 13 110 130 தான். ஓகேவா? 10 × 13 130. அது போல் பார்த்தோன்னே தெரிஞ்சால் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஸ்பார்க்கே ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் தாராளமாக. ஓகேவா? சரி, பார்த்தோன்னே ஸ்பார்க்கே ஆகலை அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஓகேவா? பார்த்தோன்னே ஸ்பார்க் ஆகலைப்பா, இது என்னன்னே தெரில, இது இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது போல் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ்லாம் கேட்கல, இது போல் கஷ்டமாக கூட கேட்கல. அதுக்காக தான் சொல்கிறேன், இது போல் கஷ்டமாக கூட கேட்கல. ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். சரியா? சரி, அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 36 90 18 15 35 8. சரி, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த மூணுத்துக்கும்? 36 18 கூட்டினா 90 வருமா? கண்டிப்பாக வராது. 8 6 கூட்டினா இவ்வளோ வரும்? 15 தான் வரும். இங்கே 0 இருக்குது. சரி, அதுவும் வராது. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண இது வருதா? அப்பயும் வரல. சரி, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இது வருமா? 90 18 போட்டால் கண்டிப்பாக 6 வராது, 2 தான் வரும். அப்பயும் வரல. ஸோ நான் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்துட்டேன், ப்ளஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண இது வருமா? ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எங்கேயோ போயிடும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் இது எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் மல்டிப்ளிகேஷனும் வரல, அடிஷனும் வரல, சப்ராக்ஷனும் வரல. அப்போ என்ன தானே ரிலேஷன்ஷிப் இருக்குன்றப்ப 2 3 ஆப்ரேஷனை கலந்த மாதிரி கொடுப்பான். ஓகேவா? 2 3 ஆப்ரேஷனை கலந்த மாதிரி கொடுப்பானுங்க. சரி, இப்போ இதில் என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மைனஸ் தேர்டு, ஃபஸ்ட்டு மைனஸ் தேர்டு. ஸோ 36 18 36ல் 18 போச்சுன்னா எவ்வளோ? 8 1 18ன்னு வரும். ஸோ 18 இங்கே 90 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா? 18 × 5 போட்டால் 90 வரும். 18 × 5 போட்டிங்கன்னா 90 அப்படின்றது வரும். ஸோ இது ஒரு புதுசாக ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கேன்.
ஃபஸ்ட்டு மைனஸ் தேர்டு இன்ட்டு 5 ஃபஸ்ட்டு மைனஸ் தேர்டு இன்ட்டு 5 இது போட்டால் எனக்கு ஒரு இந்த ஃபார்மட் வருது. அதே ஃபார்மட் படி இங்கே வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் தேர்டு 15 8 போச்சுன்னா எவ்வளோ? 15 8 போச்சுன்னா வரும் 7 வரும். 7 வருமா? ஸோ 7 இன்ட்டு 5 35. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்மட் கரெக்டு. என்ன ஃபார்மட்டு? ஃபஸ்ட்டு மைனஸ் தேர்டு இன்ட்டு 5 இது போட்டால் இந்த மிடில் நம்பர் வரும். அதே ஃபார்மட் படி தான் இது இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன ஆப்ஷன்லாம் கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் தேர்டு 14 4 போச்சுன்னா 14 10 போச்சுன்னா 4 வரும். 4 இன்ட்டு 5 போட்டால் 20 தான் வரும். ஆனால் இங்கே 30 இருக்குது. இந்த ஆப்ஷன் இல்லை. 13 மைனஸ் 6 6 போச்சுன்னா எவ்வளோ? 7 இன்ட்டு 5 போட்டால் 35 தான் வரணும். ஆனால் இங்கே 60 இருக்குது. ஆன்சர் தப்பு. சரி, இது பார்க்கலாம். 14 5 போச்சுன்னா எவ்வளோ? 14 5 போச்சுன்னா 9 இன்ட்டு 5 45 கரெக்டாக வருதா? 14 5 போச்சுன்னா எவ்வளோ? 9 இன்ட்டு 5 45 இந்த ஆன்சர் ரைட்டு. பட் ஆனால் அகைன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 10 5 போச்சுன்னா 5 இன்ட்டு 5 25 தான் வரும். ஆனால் இங்கே 60 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டு. ஓகேவா? ஸோ 2-3 ஆப்ரேஷனும் கலந்த மாதிரியும் வரலாம். இது ஒன்றுமே இல்லை. நார்மலாக நம்ம நம்பர் சீரிஸ் ட்ரை பண்ணும் பார்த்தீங்களா? மேக்ஸில் நம்பர் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், அதில் எத்தனை ஆப்ரேஷன் வரும்? ப்ளஸ் மைனஸ், டிவிஷன், சப்ரேஷன் சொல்லிட்டு அதை வந்து ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்கான். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சரி, லாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ப்ரீவியஸ்லாம் கேட்கப்படல. பட் ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து எக்ஸாம்பிள் சம் தான். இது போல் கஷ்டமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டர்ன் தெரிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? நான் ஒரு ஃபார்மில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இருந்தாலும் இது ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோமே. சரிங்களா? இது வந்து நார்மலாக எக்ஸாமில் கேட்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் கொஸ்டின் மாதிரி தான். கண்டிப்பாக இது போல் அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்கலாம். மேபி கேட்கலாம். கஷ்டமாக வைக்கணும்னு நினச்சாங்க இது போல் கேட்கலாம். இதில் என்ன ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்றத பார்த்து எந்த ஆப்ஷன் ஏபிசிடியாக கரெக்டாக அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்ன நியூ பேட்டர்ன். ஓகேங்களா? இதை தவிர்த்து இன்னொரு நியூ பேட்டர்ன் இருக்குது. அது வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். மொத்தம் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. 6 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஹோம்ஒர்க் மாதிரி. ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு செகண்ட் மட்டும் யோசிச்சு பார்த்தாலே போதும், அடிக்கலாம். அதே போல் ஒரு சின்ன நம்பராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் 2-3 ஆப்ரேஷன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஸ்கிப் பண்ணுறதால ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 மார்க் தான். ஓகேவா? மொத்தம் 3 கொஸ்டின் கொடுக்குறான்னா கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் இது போல் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? அதனால் நான் சொல்கிறேன், ஜெயிலும் இது போல் கொஸ்டின் வந்துச்சு. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். தவிர்த்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றத சொல்லுங்கள். ஏன்னா என்டிபிசி தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிளான் ஒன்று பண்ணணும். இப்படி வந்து ஒரு அதை கிராக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். 3 மாதம் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக பார்த்து போனோம்னா கண்டிப்பாக அடிக்கலாம். சரிங்களா? அந்த பிளான் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வேறு தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வேக்கு உண்டான அனைத்து மீட்டரும் அதில் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.